புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவ இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் ஆர்ஜே வருண் நான் ஆர்ஜே சௌமியா. வணக்கம் சௌமியா அவர்களே. வணக்கம் வருண். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்? இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டே. ஆஸ்ட்ரானமி அப்படினாலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிரும். ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் மேல தானே இருக்கு. சோ ஆஸ்ட்ரானமி பத்தி எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. ஆனா என்ன இன்னைக்கு வந்து ஆஸ்ட்ரானமி பத்தி பேச போறோம் அப்படின்ன உடனே வந்துட்டு ஓகே 9 பிளானட்ஸ், சன், மூன், ஸ்டார்ஸ் அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தான் வந்து இந்த ஆஸ்ட்ரானமி அப்படின்னா அது எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. எல்லா பிரான்ச்லயுமே எல்லா ஃபீல்ட்லயுமே ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரானமிக்கு வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஷோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு ஸ்மால் சாங் அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா, புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவ இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் ஆர்ஜே வருண் நான் ஆர்ஜே சௌமியா. வணக்கம் சௌமியா அவர்களே. வணக்கம் வருண். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்? இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டே. ஆஸ்ட்ரானமி அப்படினாலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிரும். ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் மேல தானே இருக்கு. சோ ஆஸ்ட்ரானமி பத்தி எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. ஆனா என்ன இன்னைக்கு வந்து ஆஸ்ட்ரானமி பத்தி பேச போறோம் அப்படின்ன உடனே வந்துட்டு ஓகே 9 பிளானட்ஸ், சன், மூன், ஸ்டார்ஸ் அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தான் வந்து இந்த ஆஸ்ட்ரானமி அப்படின்னா அது எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. எல்லா பிரான்ச்லயுமே எல்லா ஃபீல்ட்லயுமே ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரானமிக்கு வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஷோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு ஸ்மால் சாங் அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் வருண். ஓகே, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டேல ஆஸ்ட்ரானமி பத்தி வந்து சுவாரஸ்யமான தகவல்கள், ரொம்ப பிரமிக்கத்தக்க நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு வந்து நம்ம ஷோக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. சூப்பர் கெஸ்ட் வந்திருக்காரு. பாலு சரவணன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். ஹி இஸ் ஃப்ரம் தாம்பரம் ஆஸ்ட்ரானமி கிளப். சார், ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரானமி என்னன்னு, அது என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளடக்க? அஸ்ட்ரானமின்னா நான் வாழக்கூடிய இந்த பூமி உட்பட இந்த பிரபஞ்சம் குறித்த ஒரு அறிவை தேடும் துறைதான் அஸ்ட்ரானமி, வானவியல், வானசாஸ்திரம். இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் தோற்றிய காலத்திலிருந்து மனித பரிணாமடைச்ச பிறகு வானசாஸ்திரம் தான் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. பயிர் வைக்கிறது எல்லாமே. அதனால் வானசாஸ்திரம் தான் மனிதனுடைய மிக அடிப்படையான காலக்கணிதம். இந்த பயிர் வைக்கும்போது காலத்தை தான் பயிர் வைக்க முடியும். எந்த காலத்தில் பயிர் வைக்கணும்? அப்போ அந்த காலத்தை பற்றி அறியணும்னு சொன்னால் அவனுக்கு வானம் தான் அவனுக்கு ஒரே ஒரு அடையாளம். சந்திரன் இங்கே இருக்குது, சூரியன் இங்கே இருக்குது. இப்படி இருந்தால் இந்த வரக்கூடிய காலங்கள் மழைக்காலம். இப்போ நம்ம விதை விதைக்கலாம். ஆடியில் விதை விதைச்சோம்னா நம்ம பட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மழை காலங்களில் நம்ம பயிர் நல்லா செழிப்படைஞ்சு அறுவடை செய்யலாம். அப்போல்லாம் 6 மாதம் பயிர்கள் துவக்க காலத்துலலாம் நெல். இப்போ தான் குறுகிய கால பருவத்தில் இருக்குது. அந்த பயிர் வைக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கணும்னு கணிக்கும் போது தான் வானம் தேவைப்பட்டது. அந்த வானத்தை வச்சு தான் வானசாஸ்திரம்ன்ற உருவாக்குச்சு. அதனால் வானசாஸ்திரம்ன்றது வந்து மனிதன் எப்பொழுது பரிணாம வளர்ச்சியில் ஒரு நாகரிகத்துக்கு உட்பட்டானோ அப்போவே துவங்கிடுச்சு. ஓகே, எல்லாருக்குமே இதில் இருக்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இல்லைனா டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌமியா கூட இருந்துச்சு அந்த டவுட்டு. ஆஸ்ட்ராலஜிக்கும் ஆஸ்ட்ரானமிக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது? அது ஏன் வந்து எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க? அஸ்ட்ரானமின்றது இந்த பிரபஞ்சத்தை பற்றியான அறிவு. ஒரு பிளானட் எங்கே இருக்குது, அந்த பிளானட்டை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த பிளானட்டெல்லாம் நமக்கு என்ன நன்மை, நம்ம பிளானட்டுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாமே ஒன்றா தான் உருவாச்சு, அது மாதிரி ஏன் வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்ற பற்றிய அறிவுகள் அஸ்ட்ரானமி. அஸ்ட்ராலஜின்றது அந்த பிளானட் அங்கே இருந்தால் எனக்கு இப்படி ஒன்று நடந்தது, ஆனால் அந்த பிளானட் இங்கே வந்தால் அது அப்படி நடக்குன்ற ஒரு அனுமானம். அஸ்ட்ராலஜி அனுமானம் சம்மந்தப்பட்டது, அஸ்ட்ரானமி தீர்மானம் சம்மந்தப்பட்டது. அஸ்ட்ரானமியில் கண்டிப்பாக நடக்கும், நாளைக்கு அமாவாசைலாம் நடக்கணும். பட் அஸ்ட்ராலஜியில் ஒருத்தர் நாளைக்கு அதிர்ஷ்ட நாள் சொன்னால் அவருக்கு திருடு கூட போயிடலாம். அதனால் அது அனுமானம், இது தீர்மானம். ஓகே, அனுமானம் தீர்மானம் சொல்லிட்டு ரெண்டே வார்த்தையில இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் வந்து புரிய வச்சிட்டீங்க சார். இப்போ வந்து ஆஸ்ட்ரானமிக்கும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கும் வந்து என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு? ஆஸ்ட்ரானமி வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய வானசாஸ்திரம், அந்த வானத்தை பற்றிய பிரபஞ்சத்தை பற்றியான அறிவியல்.
அதுக்கு உட்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. அஸ்ட்ரோ பயாலஜி, அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸு, அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் தான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு பிளானட் எங்கே இருக்குது, பொசிஷன் ஆஃப் பிளானட், அதாவது பிளானட்டரி பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அந்த பிளானட்டு அடுத்து எங்கே போகும், அந்த பிளானட்டோட இயல்பு என்ன, அது என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அது நீள்வட்டத்தில் சுற்றுதா இல்லை பர்ஃபெக்டாக ரவுண்டாக சுற்றுதா, எசன்ட்ரிசிட்டி, அப்புறம் இன்க்ளினேஷன், அதாவது அதோடைய சாய்வு நிலை, அதனுடைய இயல்புகளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு, அதாவது ஃபிசிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். இந்த பிளானட்டை பற்றியான இயக்கத்தை பற்றிய விஷயந்தான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸு. அந்த பிளானட்டுக்குள்ளே என்ன கெமிஸ்ட்ரி அப்படின்னா, என்ன காற்று இருக்குது, என்ன அதில் கம்போசிஷன் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் என்ன இருந்தது, அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த பிரபஞ்சத்தில் எங்கேனா உயிர் வாழ முடியுமா அப்படின்னு அஸ்ட்ரோ பயாலஜி. ஓகே, நல்ல எங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ்லாம் சொல்லி ஈஸியாக புரிய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. இந்த ஹாலிவுட் படத்தில் வேறு அப்பப்போ காட்டுவாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து உலகத்தில் இடிக்க போகுது, அதே மாதிரி மீட்டியார்லாம் நிறையா வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன, ஏன் இதெல்லாம் நடக்குது, அண்ட் இது மாதிரி நடக்கிறதால நம்ம எர்த்துக்கு என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இது ஒன்றும் புதுசாக நடக்கலை, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ அண்மையில் கூட ரஷ்யாவில் நடந்திருக்குது இந்த மாதிரி. ஏன்னா சின்னதாக நடந்திருக்கு, ஆனால் பெரிதாகவும் நடந்திருக்குது, பல முறை நடந்திருக்கு. மெக்சிகோவில் பார்த்து நடந்திருக்கு, அமெரிக்காவில் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியோட செயல்பாடுகளே அவைகள் மாற்றி அமைக்கும். இது ஏன் உருவாச்சுன்னு சொன்னால், பூமி எப்படி உருவாச்சோ, பூமி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய், அதுக்கு பிறகு நிறைய கோள்கள் இருக்குது. இந்த கோள்கள் உருவாகும் போதே டெப்ரிஸ், சில குப்பைகளும் சேர்ந்து உருவாயிடுச்சு. அப்புறம் ஒன்றுக்கு 2 கிரகங்கள் மோதியும் சில குப்பைகள் வந்து இந்த சூரியனை சுற்றி வருது. சூரிய மண்டலத்தை சுற்றி வரக்கூடிய கற்கள், அதாவது எப்படி வகைப்படுத்துகிறோம்னா, கோள்னு வகைப்படுத்துகிறோம், அப்புறம் விண்கல்னு வகைப்படுத்துகிறோம், அப்புறம் எரி நட்சத்திரம்னு வகைப்படுத்துகிறோம். அப்படி வகைப்படுத்தும் போது சின்ன சின்ன துகள்கள் கூட இருக்குது, ஒரு 1/2 மீட்டரில் 1 மீட்டர்லலாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பூமிக்குள்ளே மோதும் போதே அழகாக கரைஞ்சிரும், நல்லா அழகாக ஒரு எரி நட்சத்திரம் மாதிரி வந்து விழுந்துடும். எரி நட்சத்திரம் சொல்கிறக்கூடிய இதனுடைய அளவு பெருசாகும் போது தான் நமக்கு தலைவலி. பூமியோட பாதையை பொறுத்த வரைக்கும் சூரியனை சுற்றி வரும்போது, குறிப்பாக வரக்கூடிய இப்போ வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதத்துக்கு பிறகுலாம் கூட பிரகாசமாக இருக்கும். விடிகாலையில் பார்த்திங்கன்னா நிறைய எரி நட்சத்திரம் விழும். அந்த பாதையை பணிக்கும் போது, அது ஏற்கனவே அங்கே இருக்குது, நாம ஒன்றும் புதுசாக பண்ணலை, அது ஏற்கனவே அங்கே இருக்குது. அந்த பாதை வழியாக பூமி போகும்போது அது பூமி நோக்கி வந்து எப்படியும் பூமியோட கிராவிட்டியாக அது இழுத்துருவோம். அது வரும்போது அதனுடைய என்னதான் ஸ்பீடாக வந்தால் கூட வளிமண்டலத்தில் காற்றின் ஓராய்வு காரணமாக எரிஞ்சு விழுந்துடும். ஆனால் சில கற்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ஓராஞ்சு எரிஞ்சு விழுந்தால் கூட டன் கணக்கான எனர்ஜி வந்து ஒரு பெரிய வெடிப்பு, ஒரு அணு வெடிப்பு அளவு கூட வரும். இதனால பூமியை பாதிக்குமானா வரும். இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு 40 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது, அந்த கல்லுக்கும் பாதிப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்மளுடைய அறிவுகள் வளர்ந்துடும், அந்த கல்லை நம்ம இங்கே வர வைக்காமல் திருப்பி கூட விட முடியும். அதனால் இப்போக்கி பூமிக்கு மனிதன் அறிவு கேட்டவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், அறிவியல் பூர்வமாக சொல்லலாம். இந்த வானவியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது வந்து இந்த வானத்தில் என்னென்னலாம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் நமக்குள்ளே வருது இல்லையா? இப்போ நம்ம பூமியிலேருந்து வானத்தில் இருக்கிற விஷயங்களெல்லாம் வந்து டெலிஸ்கோப் மூலமா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் டெலிஸ்கோப்பில் வந்து பார்க்கலாம்? நம்ம கண்ணுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. கண்ணுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருளை நம்ம டீப்பாக பார்க்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு சில ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் தேவை. ஒரு டெலிஸ்கோப்போட விட்டத்தை வச்சு தான் அது எவ்வளோ தூரம் பார்க்கும்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சாதாரணமாக ஒரு 2 இன்ச் டெலஸ்கோப்பே போதும், நிலாவை ரொம்ப அழகாக அற்புதமாக பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, நிலாவோட அழகு தினசரியாக பார்க்கலாம். அதையும் தாண்டி நான் வந்து செவ்வாய் கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது செவ்வாயை பார்க்கலாம். குரு, வியாழன், சனியெலாம் பார்க்கணும்னு சொன்னால் ஒரு 10 இன்ச் டெலஸ்கோப் இருந்தால் ரொம்ப அற்புதமாக அழகாக ரசித்து பார்க்கலாம். டெலஸ்கோப்பில் வந்து நம்ம கண் ஐரிஷ் வந்து இவ்வளோ ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு சிசிடிஓ இல்லை ஒரு சாதாரண கேமராவை வச்சு நீங்கள் பல்பு ஒரு நிமிஷம் அதை திறந்து வச்சு ஓப்பனில் வச்சுட்டு வர விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிங்கன்னா அழகான இந்த பிரபஞ்சமே அதில் தெரியும். நம்ம கண்ணுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு. அதனால் டெலஸ்கோப் மூலமாக எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அதே மாதிரி டெலஸ்கோப்போட சில எக்யூப்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னும் அழகாக கூட அதை தாண்டி கூட பார்க்கணும். ஒரு உபனிஷத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் வானசாஸ்திரங்கள் ரொம்ப அறமான வார்த்தை என்னென்னா, இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகும், உன் அறிவால் அதன் எல்லையை அளக்கலாம். உபனிஷத்தோட ஒரு வார்த்தை, அது உண்மை.
இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது. டெலஸ்கோப்பில் வச்சு நீங்கள் நிலாவை பார்க்கலாம், இல்லை அதிகபட்சம் வந்து யூரனஸ் வரைக்கும் பார்க்கலாம். ரேடியோ டெலஸ்கோப் வச்சு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கலாம். இப்போ மனிதன் அறிவு வளர 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 இப்போ சூரியனை பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ரோ ஃபோட்டோகிராஃபி வேணும், காமா ஃபோட்டோகிராஃபி வேணும், அப்புறம் வந்து ரேடியோ ஃபோட்டோகிராஃபி வேணும். இப்படி பல ஃபோட்டோகிராஃபிஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோகிராஃபி மூலிமா தான் அதை பார்க்க முடியும். அஸ்ட்ரானமிலேயே ஒரு சப்டிவிஷன் நிறைய இருக்குது. ரேடியோ அஸ்ட்ரானமி, எக்ஸ்ரே அஸ்ட்ரானமின்ட்டு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. யூவி அல்ட்ராவயலட் அஸ்ட்ரானமின்ட்டு. அதை வச்சு தான் சில விஷயங்கள் வரும். சூரியனை நம்மளால் இது வரைக்கும் நேராக பார்க்க முடியாது. டெலஸ்கோப்பில் சூரியனை பார்க்கல ஒரு பிரயோஜனம் இல்லை, கண்ணு தான் போயிடும் முடியாது. அதனால் நம்ம என்ன கருவியை பயன்படுத்துகிறோமோ அதோடைய தன்மை, அதனுடைய பங்களிப்பை வச்சு தான் நம்ம வந்து வானசாஸ்திரத்துலேயோ பிரமாதமாக இன்னும் நல்லா பிரமாதமாக பண்ணணும்னு நினச்சேன்னா கூட இந்த கருவிகளுடைய செயல்பாடு தான் முக்கியம். இந்த ஸ்டார் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டேன் சார், அது என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். ஸ்டார் பார்ட்டின்றது வந்து நம்ம ஊரில் அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைமா. பெரும்பாலும் அதை வந்து என்ன சொல்கிறேன், ஸ்கை வாட்ச்னு சொல்லலாம். வெளியில் போயிட்டு நல்ல இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் பொல்யூஷன். நீங்கள் வந்து ஏர் பொல்யூஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு லைட் பொல்யூஷன் பற்றி உங்களுக்கு ஸ்டார்ஸ்லாம் தெரிய மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு நீங்கள் தூங்கும்போது லைட்டு போட்டால் எரிச்சலாக இருக்கும், எல்லாரும் ஆஃப் பண்ணு அப்படின்னுங்க. அதே மாதிரி தான் இந்த அஸ்ட்ரானமியை பொறுத்த வரைக்கும் அந்த லைட் ரொம்ப தலைவலி பிடிச்சது. இப்போது சென்னைக்குள்ளே புதன் கிரகத்தையும் பார்க்க முடியல எங்களால். ரொம்ப ரொம்ப மோசம். என்னென்னா புதன் கிரகம் சாயந்தரத்தில் தெரிஞ்சால் கூட பார்க்கவே முடியல. ஏன் காரணம்னு சொன்னால் லைட் பொல்யூஷன், ரெண்டாவது வந்து டஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பொல்யூஷன் உருவாக்கி மறைச்சிடுது. இதெல்லாம் தாண்டி வேண்டாம், சிட்டிஸ்கேப்பை வேண்டாம்னு வெளியில் போய் பார்க்குறோம். ரொம்ப தூரமாக போயிட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவாக போயிட்டு நல்ல நீங்களோட ஹரிசான் பார்க்கணும். என்னது ஹரிசான் நல்லா தெரியணும். அது வரைக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த புதனை பார்க்கலாம், நீங்கள் சுக்கிரனை பார்க்கலாம். சில கிரகங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் எலாங்கேஷன், அதாவது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு மேலே பார்க்க முடியாது. அப்போ புதன் ரொம்ப மோசம். நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 டிகிரிக்குள்ளே வரைக்கும் தான் பார்க்க முடியாது. அதுக்கு ரொம்ப கீழே பட்சம்னாலும் பார்க்க முடியாது, நம்மளால் தெரியும் அரிசானில் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு பார்க்கணும்னு சொன்னால் லைட்டு இன்டென்சிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பொல்யூஷன் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் வெளியில் போய் பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, அது அந்த மாதிரி போகிறது. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக நிறைய ஸ்டார்ஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும், நல்லா படித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் போகும். அது பேர் ஸ்கை வாட்சிங். அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையிலேயே நம்ம பிர்லா கோளரங்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. வருண், சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு 9 பிளானட்ஸு, அப்புறம் ஒரு சன், ஒரு மூன், கொஞ்சம் ஸ்டார்ஸ், அவ்வளோதான் ஆஸ்ட்ரானமி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குது, நம்ம அறிவுக்கு எட்டாத இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்கும்போது இன்னும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கு இல்லையா? அன்னோன் இஸ் யூனிவர்ஸ்னு எதுக்கு சொல்கிறாங்க? அது யூனிவர்ஸ் இல்லையா? நம்ம யூனிவர்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்பேஸ் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது கேட்கறதுக்கு. தொடர்ந்து பேசலாம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் RJ வருண் அண்ட் சௌமியா. சௌமியா, பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஸ்பேஸை பற்றி நிறைய சின்ன வயசுலேருந்தே படிச்சிருந்தாலும் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டேல வந்து நிறைய விஷயங்கள் சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல வந்து இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, இதுக்கே இது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம யோசிச்சிருப்போம். அது எல்லாத்துக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். சார், நீங்கள் இந்த லைட் பொல்யூஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா? நான் ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் படித்தேன். அதாவது நம்ம சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் கூட வந்து லைட் எல்லாம் எரியுது இல்லையா? இந்த மாதிரி வந்து லைட்டே இல்லாமல் இருந்ததுன்னா நைட் டைமில் வந்து இந்த ஸ்கையில் வந்து ரொம்ப கலர்ஸும் நிறைய ஸ்டார்ஸும் வந்து அந்த வெளிச்சமே வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் படித்தது. எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மைதான் அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமி டே சொல்கிறேன். இந்த மாதிரி நாட்களெல்லாம் வெளிநாடுகளெல்லாம் எல்லா லைட்டையும் ஒரு 1/2 hour 1 hour ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆஃப் பண்ண வச்சுட்டு நீ இயற்கையை ரசிக்க கற்றுக்கோ அப்படின்னுவோம். நம்ம ஊரில் அது இயலாத காரியம் ஒன்று. ரெண்டாவது, அங்கே வந்து மண் பொல்யூஷன் இருக்காது, அந்த காற்றுலேயே வந்து மண் கலந்துருக்கும். அது மாதிரியான விஷயம்லாம் அங்கே இல்லை. நான் இப்போ அண்மையில் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அழகாக இவ்வளோ ஒரு சிட்டிலேயே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக எல்லா ஸ்டாரும் அதனுடைய மேக்னிடியூட் ஃபுல் மேக்னிடியூடு தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த நகரத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் தான். இதை தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது முடியாது. ஏன்னா வானத்தை ரசிக்கக்கூடியவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்காக வந்து இதெல்லாம் சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால் வேறு வழியே இல்லாதால ஊரை விட்டு வெளியில் போயிட்டு அங்கே பார்க்குறோம் சார். அதான் நீங்கள் சொல்கிற ஸ்கை வாட்சிங், ஸ்டார் பார்ட்டி, வேறு ஒன்றும் இல்லை. நட்சத்திரம் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அதை சொல்கிறோம்.
நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் இன்னும் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். பட் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நிறையா எனக்கு டவுட்ஸ்லாம் வந்துட்டே இருந்தது. நான் நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிளாக் ஹோல்ஸ் பற்றி நாங்கள் எத்தனை வாட்டி படித்தாலும் இல்லை கேள்விப்பட்டாலும் வந்து ஃபுல் கான்செப்ட் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதை உங்களால் விளக்கி சொல்ல முடியுமா சார்? பிளாக் ஹோல்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், ஒரு பம்பரம் சுற்றுது. நீங்கள் பம்பரத்தை வெளியெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. பம்பரத்தோட மைய புள்ளி இருக்கு இல்லையா, ஒரு மைய புள்ளி. அந்த மையப்புள்ளியை நான் பார்க்கணுன்னு முயற்சி பண்ணேன். அதோட கோர், அதோட மையப்புள்ளி அதுதான். இந்த யூனிவர்ஸை வந்து நம்ம யூனிவர்ஸ், இந்த கேலக்ஸி எல்லாமே சுற்றின்னு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் தோன்றும் போதிலிருந்து எல்லாமே, எல்லா பொருளுமே இயங்கின்னு தான் இருக்குது. எதுவுமே இயங்காமல் இல்லை, எல்லாமே இயங்கின்னு இருக்குது. நடுவில் மட்டும் ஒரு ஹை பவர் எனர்ஜி இருக்குது. அந்த ஹை பவர் எனர்ஜி வந்து ஒரு 4 கெல்வின் ஏதோ ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ஆனால் அது நம்மளால் பார்க்க முடியல. என்ன பார்க்க முடியல? கண்ணால் பார்க்க முடியல. பிளாக் ஹோலாக முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி. அந்த பிளாக் ஹோலோட தன்மையை என்ன அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த அந்த கேலக்ஸியும் அதுதான் இயக்கும். இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒன்று விஷயம். அதனுடைய சக்தியால் அது வந்து கடைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் வந்து ரேடியோ டெலஸ்கோப்பில் பண்ணுறோம், அதில் காமா டெஸ்ட்டில் பார்க்குறோம். அதனுடைய விஷயங்கள்லாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிளாக் ஹோல்றது மனுஷன் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் பிளாக் ஹோல் முடிவு பண்ணிட்டோம். பட் அறிவு கண்களுக்கு அது தெரிய ஆரம்பித்த போது அதனுடைய அதை பற்றியான ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம இன்னும் முடிவு வரல. தீர்மானமாக முடிவு வரணும்னு சொன்னால் நிறைய ஆண்டுகள் நம்ம இன்னும் பயணிக்கணும். ஓகே. ஸோ இந்த ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடான எல்லா விஷயமே வந்து அப்படி கேட்க நம்மளுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? ரொம்ப கியூரியஸாக இருக்குது. அங்கே என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கும் கியூரியஸாக இருக்குது. நிறைய பேர் அது வந்து ஒரு படிப்பு எடுத்து படிக்கணும் அப்படின்னு கூட வந்து விருப்பப்படுவாங்க சார். அப்படி வந்து ஒரு ஆஸ்ட்ரானமராக ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாக ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல் விஷயம், இது கமர்ஷியல் கல்வியாக பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, உண்மையிலே இன்ட்ரெஸ்டோட ஆஸ்ட்ரானமி பற்றி வரவங்க ஒன்று. மூணாவது, இது ரெண்டுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு விபத்தாக இந்த அஸ்ட்ரானமிக்காக வந்து ஒரு படிப்பாக படிக்கிறவங்கன்னு இருப்பாங்க. நான் வந்து இன்ட்ரெஸ்டாக உண்மையிலே நான் இந்த சப்ஜெக்ட் நான் படிக்க ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சொல்கிற விஷயம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ரானமி வந்து உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் இருக்குது, அப்புறம் பஞ்சாபில் இருக்குது, சென்னையில் தமிழ்நாட்டில் அந்த இல்லை. பட் தமிழ்நாட்டில் காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. டிப்ளமோ இன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு, அற்புதமான ஒரு கோர்ஸு அது இருக்குது. பட் அஸ்ட்ரானமி நல்லா இன்னும் டீப்பாக படிக்கணும்னு சொன்னோன்னா பெங்களூர் தான் போனோம். நமக்கில் இல்லை. ஒரு காலத்தில் சென்னை தான் மேக்ஸோட ஹப்பாக இருந்தது. சென்னை வாசிகள்னால அது கடிதம் தான். அஸ்ட்ரானமி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸ் ரிலேட்டட். அதனால் நல்லா டீப் மேக்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இதுக்குள்ளே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸு டீப்பாக இருக்குதோ இல்லையோ, இவங்க வந்து அஸ்ட்ரானமியில் டீப்பாக இன்ட்ரெஸ்டோடு இருந்தாங்கன்னா அதில் வந்துடலாம். ஃபஸ்ட்டு அஸ்ட்ரானமராக இருக்கிறதுன்றது வேறு விஷயம். அஸ்ட்ரானாட் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வான்வெளி பயணியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது வந்து இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதுக்கு போக முடியும். அது அஸ்ட்ரோஃபிசிக்ஸு. நம்ம ஊரில் அஸ்ட்ரானமின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, நம்ம அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு வச்சுருக்கோம். இன்னும் சில இதில் அஸ்ட்ரோ பயாலஜியாக வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ரிசர்ச் ஓரியன்ட் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ராமன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. அதுலேயும் இது ரிலேவெண்ட்டாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஆய்வு படிப்புகள். இது நாம் சொல்கிறது ஒரு அடிப்படை படிப்புகள். நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாதிரி படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அஸ்ட்ரானமி நம்ம ஹைதராபாத்லேயும், அடுத்து வந்து இதுலேயும் பஞ்சாப்லேயும். ஸ்கோப் எப்படி சார் இருக்குது இந்த மாதிரி படிப்புக்கலாம்? இது வந்து வெளியில் வந்தாலே அடுத்த நாள் அவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், அஸ்ட்ரானமராக வந்துட்ட உடனே நான் இப்போ வந்து வெளியில் ஒரு பொண்ணு பிகாம் முடிச்சுட்டு வந்தோடனே காமர்ஸ் பண்ணால் கடையில் கடை எதிர்மா முடியவே முடியாது. அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? அந்த எந்த கடைக்கு போதோ அந்த கடையோட அறிவும் அந்த கணித தன்மையும் தெரியணும். அது மாதிரி அஸ்ட்ரானமர்னால் இதில் படித்து முடிச்சிடுவோன்னா அதுக்கு உட்பிரிவுகளுக்கு போகணும். என்ன போனால் அதில் உட்பிரிவுகள் பெரிய கடல், அந்த கடல்லேருந்து குட்டி கடலுக்கு போகிறோம். அமெச்சூர் அஸ்ட்ரானமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் கண்டிப்பாக. உலகத்தில் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும், இந்த மைக் உட்பட, இந்த லைட் உட்பட, சயின்ஸு முறைப்படி எடுத்து படிக்காதவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். சயின்ஸை முறைப்படி படிக்காதவன் தான் சயின்ஸோட இனோவேட்டர்ஸு. பெரிய ரிவீலிங் ட்ரூத் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். நீங்கள் மைக்கேல் ஃபெரடே வந்து சாதாரண பேப்பர் ஒரு புஸ்தக கடையில் வேலை செஞ்சவர் தான். அவர் கண்டுபிடிச்ச டைனமோ ரிவர்ஸில் பார்த்தாங்க. சரி, சுத்தனா பவர் வருது,
பவர் கொடுத்தா அதையும் சுற்றக்கூடாது அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்று மோட்ரு உருவாயிடுச்சு. இன்றைக்கி கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இல்லையா? அது அவர் கிரஹாம்பல் எடுத்துக்கோங்க, அவர் பொண்டாட்டி கதை கேட்காது, ஊருக்கு நம்ம ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அவர் என்ன பெருசா இல்லை, எந்த ஒரு அமெச்சூர் அஸ்ட்ரானமர்னு சொல்ல எந்த அமெச்சூர் சயின்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனோவேஷன், அவங்களுடைய பங்களிப்பு தான் அதிகம். அவங்களுடைய பங்களிப்பு தான் அதிகம். அன்பிலே டெல்லியில் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு 10th ஸ்டூடெண்ட்டு ஒரு விண்கல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐஏயு இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அதை அங்கீகரிச்சாச்சு. இப்படி முடியுது. இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க ப்ரொஃபஷனல் அஸ்ட்ரானமர். உலகம் முழுக்கும் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான டெலஸ்கோப் பார்த்துட்டு இருக்குது. என்ன ஹப்பிள் இருக்குது. இதையும் தாண்டி மேத்தமெட்டிக்கலாகவே ஒரு கால்குலேட் பண்ணலாம் ஒரு பொருளை. எல்லாம் இருந்தும் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டானா எப்படி முடியும்? காரணம் என்னென்னா அந்த துறையோட ஆர்வம், அவள் அதை கண்டுபிடிச்சிட்டான். அது இனோவேஷன் தான், அதுவும் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் ஆர்வம் இருந்து வரவங்க கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிப்பே ஒழிய ப்ரொஃபஷனலாக இருந்து அவங்க மேம்படுத்துவாங்க. ஓகே, நான் என்ன புற சொல்லலை, அமெச்சூர்ஸ் எப்பவுமே வந்து இனோவேட்டர்ஸ் தான். ட்ரூ இனோவேட்டர்ஸ் இஸ் அமெச்சூர். ஓன் இன்ட்ரெஸ்டோட கிரியேட்டிவிட்டி நிறையா இருந்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க. வாழ்க்கையை உயிர் எல்லாமே அர்ப்பணிப்பாங்க. மேரி கியூரி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை அர்ப்பணிச்சவங்க அந்த துறைக்காக இல்லையா? ஃபேமிலியே கேன்சரில் செத்துது. ஆமாம், அதாவது பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா துறைக்குமே அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான் இல்லை? அதே மாதிரி சார் கூட பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து தொடர்புடைய ஒரு விஷயமா தான் அமையுது இல்லையா? அந்த மாதிரி வந்து ஆஸ்ட்ரானமிக்கும் மெடிசனுக்கும் என்ன சம்மந்தம், அதே மாதிரி ஆஸ்ட்ரானமிக்கும் காமன் மேனுக்கும் வந்து என்ன ஒரு லிங்க் இருக்கு சார்? அது அஸ்ட்ரானமி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ரிலவெண்ட்டாக நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ அப்போலோவில் இங்கேருந்து ஏற்றி அவனை போய்ட்டு நிலாவில் இறக்கணும்னு வாயில் சொல்லிடலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் மிஷன் பல லட்சக்கணக்கான தீர்மானங்கள் உருவாக்கணும், பல லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட் பண்ணணும். ஒரு ஆள் போகிறான், ஆனால் இங்கே எவ்வளோ பேர் வேலை செய்யணும்? கிட்டத்தட்ட அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நேரடியாக நாசாவில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 10,000 பேர்னா அதுக்கு சப்போர்ட்டிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் இருப்பான் பிஹைண்ட் தட். இப்படி ஒரு அஸ்ட்ரானர் இங்கேருந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவன் ட்ரெஸ்ஸு, அவன் சாப்பாடு, அவனுடைய சைக்காலஜிக்கல் விஷயம், எல்லா விஷயத்துக்கும் நிறைய இனோவேஷன்ஸ் தேவைப்படுது. என்ன சொல்கிறேன் ஒரு விஷயம், அந்த ட்ரெஸ்ஸு இஎம்யூன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அந்த ரெவல்யூஷன் தான் அந்த ட்ரெஸ். அஸ்ட்ரானருடைய ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பரிணாமம் ஆச்சுன்னு சொல்லலாம். முதல்ல வந்து 52 கிலோலாம் கூட இருந்திருக்கு பிகினிங் ஸ்டேஜில். ரொம்ப வெயிட்டாக இருக்கும். எனக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கணும், அவங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட்டிங் யூனிட் இருக்கணும், 2-3 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும் அவங்க திடீர்னு கைட்டுன்னு போயிட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டருக்குலாம் பண்ணி அந்த ட்ரெஸ் 50 கிலோ 60 கிலோ வந்துருச்சு. அந்த 50 கிலோ 60 கிலோ ட்ரெஸ் வந்து வானத்தில் வந்து பெரிய விஷயம், 0 தான். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ வந்து மினிமைஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு அவங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சாதாரண ஒரு வயர்லெஸ் செட்டு ஒரு காலத்தில் ஹியூஜாக இவ்வளோ பெருசு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு. காரணம் என்னென்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக முதல்ல வால் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க டிரான்சிஸ்டர் வந்துட்டு, டிரான்சிஸ்டர் பிறகு ஐசி, நிறைய டிரான்சிஸ்டர் ஒன்றாக்கினாங்க, ஐசி உருவாயிடுச்சு. அந்த ஐசி கூட சும்மா விடலை, போட்டு நசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்டி சர்ஃபேஸ் மவுண்டிங் டிவைசஸ் வந்துடுச்சு. அந்த சர்ஃபேஸ் மவுண்டிங் டெக்னாலஜி வந்த பிறகு என்னாச்சுன்னா மினிமைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு பிறகு அதையும் விடலை, மல்டி லேயர் பிசிபி. ஓகே, ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சது எதுக்காக? ஒரு அஸ்ட்ரோனாட் வந்து வெளியில் போகிறான், அவனுக்கு வந்து மினிமம் கேட்ஜெட்டில் அவன் நல்லா எஃபிஷியன்ஸியாக ஒர்க் பண்ணான். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு தான் இப்போ உங்கள் செல்ஃபோனாக அவங்க கையில் உட்காந்துருக்கு. மற்றபடி இல்லை, இந்த ஷர்ட்டு முதற்கொண்டு இந்த மிஷின் முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்காக கண்டுபிடிச்சதை நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு 30 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து கொள்ளதான். ஓகே, மற்றபடி அப்புறம் மெடிக்கல் சொன்னீங்க. மெடிக்கலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, காமா, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட முக்கியமான ஒரு பங்களிப்பு யாருதுன்னா நாசாவோட பல கண்டுபிடிப்புகள். அதெல்லாமே நமக்கு வந்து மெடிக்கல் அதாவது டெர்மாலஜி சொல்லுவாங்க, அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து சிடி ஸ்கேன் போகிறீங்க நீங்கள், இதனுடைய உருவாக்கம் எங்கே? அஸ்ட்ரானமி தான். அஸ்ட்ரானமிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் அது. தமிழ்நாடு ப்ளஸ் சென்னையில் வந்து இந்த அஸ்ட்ரானமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? நல்லாவே இருக்குது சார், நல்லாவே இருக்குது. என்ன விஷயம் சொன்னால் ப்ராப்பகண்டா பெரிய அளவுக்கு இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல ஒரு விஷயம். ரெண்டாவது, அரசாங்கத்தில் இதுக்குன்னு ஒரு துறை இருந்து பிர்லா கோளரங்கம் ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க, ஜனங்க தான் பயன்படுத்திக்கல. மற்ற துறைகளை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், கடந்த 20 வருடங்களாக நான் பார்த்துட்டுருக்கேன்.
நம்ம பிர்லா கோளரங்கம் ரொம்ப அற்புதமான செயல்பாடுகள். ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்திக்கல. அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் கற்றுக்கணுன்னு வாங்க. அவங்களும் தங்களால் சனிக்கிழமை தோறும் இரவில் இது சொல்கிறீங்க ஸ்கை வாட்ச் இருக்குது, அதை பார்க்க வரலாம். ஈவெண்ட் டைம் தான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் டைமே அங்கே போகலாம். அப்புறம் அஸ்ட்ரானமி கிளப்புன்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் மெம்பராக சேரலாம். இந்த கேலண்டருக்கும் இந்த கேலண்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஆஸ்ட்ரானமிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. உலகத்திலேயே நீங்கள் வெள்ளக்காரனை கூப்பிட்டு நீ சந்திரன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டக்குன்னு தெரியாது. ஆனால் தமிழனை கூப்பிட்டு நீ எங்கேப்பா சந்திரனா இன்னைக்கா காலைல பார்த்தேன் அஸ்வினி இது ரேவதி நட்சத்திரம் வந்து 9:20 அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருதுன்றான். அவனுக்கு ரேவதி நட்சத்திரம் தெரியுது, அஸ்வினி நட்சத்திரம் வரப்போகுது, மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு தெரியுது. இன்றைக்கி என்னப்பா திதி, இன்னைக்கு சதுர்தசி போட்டுக்குது. சதுர்தசினா 14ஆம் நாள், அதாவது லூனேஷன் சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி அஸ்ட்ரானமி தான் அது. இவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இவன் அஸ்ட்ரானமி தான் யூஸ் பண்ணிட்டு டேர்ம்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பயன்படுத்தி அன்றைக்கி நல்ல நாளாக கெட்ட நாளாக சொல்கிறது அது வேறு, அது அஸ்ட்ராலஜி. நான் அந்த பக்கம் போகல, நம்ம அந்த பக்கம் போகல. நான் அது வந்து நம்ம தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் இது வந்து சரி அன்றைக்கி சதுர்தசி போட்டுக்கோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சந்திரனோட ஃபேஸு, சூரியனிலிருந்து சந்திரன் எவ்வளோ தூரம் விலகி இருக்குதோ லாங்கிடியூடுரா அதுதான் ஃபேஸ். அது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர் விஷயம் பௌர்ணமி, தேர்ட் குவார்ட்டர் அஷ்டமி, அதுக்கப்புறம் லாஸ்ட் குவார்ட்டர் வந்து அமாவாசை. இதுதான் அவன் குவார்ட்டர்னு சொல்லுவான், இவன் வந்து அமாவாசை பௌர்ணமி அஷ்டமின்னு சொல்லுவாங்க. தான் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அவங்கள விட நம்ம வந்து அதை அதிகமாக இன்டெப்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நடைமுறை வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஆனால் பஞ்சாங்கத்தை இப்படி பார்க்குறவன் ஒரு செகண்ட் வானத்தை அண்ணாந்து பார்க்குறானா இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ புதைந்து கிடைக்கக்கூடிய மர்மங்களான விஷயங்கள்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிறைய கேள்விகள் இருந்துச்சு, நிறைய விஷயம் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம், அது ஒரு டேர்மாக வந்து கடந்து வந்துட்டு இருக்கோம். ஆனால் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவலில் வந்து எங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று இனியவை இன்று புதிய FM ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் வருண். ஓகே வருண், எக்கச்சக்கமான விஷயம் வந்து நம்ம மைண்ட்க்குள்ள வந்து ஓவர்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வந்து ஒரு வாஸ்ட் டாபிக் இல்லையா? இதுல வந்து நம்ம இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் வந்து சயின்டிஸ்ட்கே பாத்தீங்கன்னா புரியாத புதிரா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த வானவியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தி ஒரு பேசிக் விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டார் டஸ்ட் மாதிரி நிறைய ஓவர்லோட் ஆகி கீழே விழுந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். பட் தெரியாத விஷயம் நிறைய இருந்தால் தான் நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணணும், கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உந்துதல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பிரிவு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேசி அப்படியே கடந்து போக போகிறேன். சரியா? பிரிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் பிடிச்சவங்களுக்கு பிரியப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ரெண்டு விஷயங்கள் இல்லை, ரெண்டு பேர்கிட்ட இருந்து பிரியும் போது மட்டும்தான் ஒரு மன நிறைவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? யார் அந்த ரெண்டு பேர்? ஒன்று வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, ஏன்னா திருப்பியும் அவங்களை கண்டிப்பாக மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பிரிவோம். அண்ட் இன்னொரு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கிட்ட இருந்து பிரியும் போது இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புத்தகத்தை இருந்தால் நிறைய விஷயம் எடுத்துக்கிட்டு அதை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மன நிறைவோட பிரிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல நண்பனை வந்து பிரிகிறது மன நிறைவு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் புத்தகமும் ஒரு நல்ல நண்பன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து புத்தகத்துக்கிட்ட இருந்து நம்ம நிறைய மன நிறைவு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து மன நிறைவு தரா மாதிரி என்ன புத்தகத்தை பார்க்கலான்றது பார்க்கலாம். நாங்கள் 6வது படிக்கிறதுக்கு முன்னாடி 4 ஸ்டார் லைப்ரரின்னு சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு லைப்ரரி வச்சுருந்தோம். எல்லா புத்தகங்களும் திருடப்பட்டது தான். 5 பைசா கொடுத்து சீட்டு சுரண்டுவோம். அதுக்கு கவனத்தை திருப்பிட்டு நாங்கள் புத்தகங்களை திருடினோம். காமிக்ஸ் தான் திருடுவோம். சமீபத்தில் நான் வந்துட்டு திருவண்ணாமலை போயிருந்தேன். சுட சுட ஒரு புத்தகம் வந்திருக்கு, 130 பக்கம் படிச்சிருக்கேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு வழக்கம் போல் அந்த பிரமாதத்தை போட்டு நண்பர் பாவாச்சலூரை பேசினோன்னே அடுத்த நிமிஷமே யோசிக்காமல் அந்த புத்தகத்தை திருடிட்டு வந்துட்டேன். அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்த அன்னைக்குலேருந்து என்னால் அதை வந்து கீழே வைக்க முடியல. ஒன்று வந்து நாஸ்டாலஜி, இன்னொன்று வந்து ஹிஸ்ட்ரி. இந்த 2 லேயர் வச்சு ஒரு கிரியேட்டரால் என்ன பண்ணிட முடியும் பெருசாக எழுத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஜெயமோகன் மாதிரியான எழுத்தாளர்கள் வந்து எழுத்துங்கிற ஒரு கிராஃப்டை வந்து அமேசிங்காக கையாண்டிருக்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. 1877க்கும் 78க்கும் இடைப்பட்ட காலத்தில் சென்னை மாநகரத்தினுடைய பெரிய பஞ்சம்,
அந்த பஞ்சம் வந்து எண்டில் வந்து பக்கிங்ஹாம் கெனால் வெட்டின ஆதாரம், எதுக்காக வெட்டினாங்க, மரக்காணத்துக்கும் நெல்லூருக்கும் எப்படி போக்குவரத்து இருந்ததுன்னு போய் கடைசி 100 பக்கங்களில் முடிக்கிறாரு. மிக முக்கியமாக 3 லேயரை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. சரித்திரத்துலேருந்து ஒரு பஞ்சகாலம்ங்கிற ஒரு ஆதாரம் இருக்குது, கலோனியல் பீரியட் அதை எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, கூட்டம் கூட்டமாக, மிருகங்களை விட கேவலமாக, இப்படியெல்லாம் கையாளப்பட்டிருக்கு அந்த நாவலுடைய முதல் 200 பக்கங்களில். ஒரு இடத்த போய் பார்க்குறாரு, அது கருப்பர்களுடைய நகரம் அப்படின்னு சொல்லப்படுற சென்னை பட்டணத்தில் இருந்த கருப்பர் நகரத்தை போய் அந்த எய்டன் போய் பார்க்குறதா விவரிக்கிற இடத்துல மிருகங்கள் கூட இந்த தன்னுடைய வாழ்விடத்தை சுத்தமாக வச்சுருக்கோம், இதை விட சுத்தமான இடத்துல வாழும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எந்த இடத்துல மனிதர்களை பற்றி அந்த நாவல் சொல்லாலும் அதை ஒப்பிட்டு பேசுறது வந்து மிருகங்களோடும் பறவைகளோடும் பேசுகிறாரு. ஒரு அடுக்கு இது. இன்னொரு அடுக்கு வந்து ஜாதியை பற்றின ரைட்டரினுடைய அவதானிப்பாக இருக்கலாம், அல்லது அவர் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆயிரா வெங்கடாஜலபதி அவங்கள்ட்டேருந்தெல்லாம் எடுத்ததாக இருக்கலாம். அது வந்து தொழிற்சங்கம் எப்போ பிறந்தது, பின்னி மில் முன்னாடி பிறந்ததா, அதுக்கு முன்னாடியே தொழிற்சங்கவாதிகள் இருந்தாங்களா, ஒரு எதிர்ப்பு குரல் சென்னை பட்டணத்தில் இருந்ததா அப்படிங்கிற ஒரு தேடலுக்குள்ளே அவர் போகும்போது ஐஸ் ஹவுஸில் தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்தின ஒரு போராட்டம் தான் இந்த நாவலுடைய மைய கருவா ஜெயமோகன் எடுத்துட்டு இருக்காரு. 3வது மதம், கிறிஸ்தவ மதத்தை பற்றி, இஸ்லாமிய மதத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி இந்த நாவலுடைய கதாபாத்திரங்கள் பேசுகிறதா, விவாதிக்கிறதா, விவாதம் பண்ணுறதா வர்ற இடங்கள் நிறைய இருக்குது. கடைசியாக வந்து நான் சொல்ல போகிற விஷயம் வந்து அதில் ஒரு இழையோடிய ஒரு காதல் இருக்குது. இந்த நாவலில் மிக முக்கியமான கதாபாத்திரமாகவும் மிக முக்கியமான இடமாகவும் நான் பார்க்குறது, இந்த ஒரு பெண்ணால் என்ன செய்து விட முடியும், அதுவும் 1877க்கு அந்த பீரியடில், அந்த காலகட்டத்தில் துரையும் இது மாதிரியான மேம்பட்ட ஆங்கில இந்தியர்கள் வாழ்ந்த பீரியடில் ஆங்கிலோ இந்தியர்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய பிறப்பினுடைய தன்மை என்ன, அவர்கள் எதற்காக பயன்படுத்தி கொள்ளப்பட்டார்கள், அவர்களுடைய தொழில் என்ன என்பதை பற்றி விவாதிக்கக்கூடிய நாவலில் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணுக்கும் ஐரிஷிலிருந்து பிரிட்டிஷ் படைகளில் சேர்ந்து கேப்டனாக பணியாற்றிய எய்டன் என்பவனுக்குமான ஊடால இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெல்லிய காதலை அவ தான் வந்து இந்த மொத்த நாவல்லையும் ஒரே ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்புறான். ஆக இதில் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா நான் அவளை தான் பார்க்குறேன். அவள் வந்து ஒரு இடத்துல வந்து அவளுடைய தொழில் வந்து ஆங்கில பிரபுக்களையும் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களையும் திருப்திப்படுத்துறது தான். அப்படி திருப்திப்படுத்துகிற ஒருத்திக்கும் எய்டனுக்கும் உள்ள ஒரு உறவு பாலியல் சார்ந்ததை தாண்டி ஒரு காதலாகவும், எய்டனுடைய கவித்துவமான மனநிலையை புரிந்து கொண்டு அவனோட விவாதிக்கக்கூடியவளாகவும் முன்னரே சித்தரிக்கப்பட்டு, பின்னாடி வந்து அவ தான் வந்து எய்டனை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறான். முதல் கேள்வியாகவும் கடைசி கேள்வியாகவும், முதல் எதிர்ப்பாகவும் கடைசி எதிர்ப்பாகவும் அந்த இடத்துலையே நாவல் கிட்டத்தட்ட முற்று பெறுது. தன்னுடைய கருத்தை நிறுவுறதுல ஒரு படைப்பாளிக்கு தனக்கான சுதந்திரத்தில் யாரும் தலையிடுறத தடுக்க முடியாமல் தவிக்கிற இந்த காலகட்டத்தில் நான் பெரிதும் மதித்து மரியாதை செய்கிறது ஜெயமோகனை பார்த்து தான். தன்னுடைய படைப்பு சுதந்திரத்துக்குள்ளே யாரையுமே அனுமதிக்காமல் அதே சமயத்தில் அவர்களை வென்று இருக்கிறது ஜெயமோகனுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனியவா இந்த நிகழ்ச்சியை ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் வித் ஆர்ஜே வருண் அண்ட் ஆர்ஜே சௌமியா. சரி, உங்களோட பிரிவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். மெயினாக புத்தகங்கள் கிட்ட இருந்து உங்களோட பிரிவை. புத்தகங்கள் கிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரே ஒரு புத்தகத்துல இருந்து பிரிஞ்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் சொல்லலாம், நான் எக்கச்சக்கமான புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் வந்து பிரிஞ்சிருக்கேன், கண் கலங்கியிருக்கேன், எதை நான் சொல்லுவேன். அதுக்கான சரியான நேரம் இல்லாமல் இல்லாத காரணத்தால் நான் வந்து இந்த உரையை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளோட பர்சனல் விஷயம்லாம் நிறைய விட்டா நம்ம பேசிட்டே போயிடுவோம். பட் பொதுவான விஷயங்கள்லாம் நிறைய பேச போகிறோம், நிறைய பேர்கிட்ட வந்து தெரிவிக்க போகிறோம். தொடர்ந்து பேசலாம் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. புதியகம் எஃப்எம்
ஸ்டேஷன்ல இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் வருண். ஓகே வருண், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் பகுதியில வந்துட்டோம். நிரஞ்சன் வந்து பேச போறாரு. ஒருவேளை நம்மளோட டாபிக் சம்பந்தப்பட்டு ஏதாவது பேசுவாரோ? இன்னைக்கு வந்து அஸ்ட்ரானமி டே இல்லையா? ஸோ ஐ திங்க் அது ரிலேட்டடா தான் ஏதாவது சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்த்தாயின் தவப்பையனாக இந்த மண்ணில் வந்துதித்த திருவள்ளுவர் என்கின்ற அந்த ஒரு ஒப்பற்ற கவிஞர் தான். அவர் படைத்தளித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் திருக்குறள். இந்த திருக்குறளில் உழவு என்கின்ற ஒரு அதிகாரத்தை வந்து திருவள்ளுவர் எழுதுகிறாரு. அந்த குறளில் இந்த உலகம் உருண்டை வடிவானதே அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அந்த குறள் என்ன அப்படிங்கிறத நீங்களே திரையில் பாருங்கள். சுழன்றும் ஏற்பின் அது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்ல வராரு? இந்த உலகம் மேலும் கீழுமாக இடமும் வலமுமாக சுழன்று கொண்டே இருந்தாலும் ஏரை நம்பித்தான் இந்த உலகம் வாழ்ந்தாகணுமா. அதனால் ரொம்ப கடினமான தொழிலாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உழவு தொழில் தான் சிறந்த தொழில் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். உழவு தொழில் பற்றி அவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், சுழன்றும் அப்படிங்கிற ஒரு முதல் வார்த்தையை அந்த குறளில் பயன்படுத்துகிறாரு வள்ளுவர். சுழன்றும் என்பதற்கு ஆங்கிலத்தில் வந்து நம்ம ஒரு சொல்லணும் அப்படின்னா ஸ்பின் அப்படின்னு சொல்லலாம். வட்ட வடிவிலான ஒரு பொருள் தான் சுழல முடியும், ஸ்பின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து நிலவுது. அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த பூமி உருண்டை வடிவாக இருப்பதால் தான் அது சுழல்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வள்ளுவர் சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எண்ணி பார்க்காம நம்மளால் இருக்க முடியல. வள்ளுவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், 10வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இணையற்ற புலவர் கவிஞர் மாணிக்கவாசகர். அவர் ஒரு சமய குறவர். 63 நாயன்மார்களில் அவரும் வந்து ஒரு பிரதான நாயன்மார். அவர் அளித்த ஒரு முக்கியமான படைப்பு திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி. தன்னுடைய திருவாசகத்தில் இந்த உலகம் எப்படி பிறந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மாணிக்கவாசகர் சொல்லிட்டு வராரு. அப்பொழுது ஒரு பாடலை இயற்றிய மாணிக்கவாசகர் ஒரு வரி எழுதுகிறார். அண்ட கோடியின் உண்டை பிறக்கம் அப்படிங்கிற ஒரு வரி. இந்த வரிக்கு என்ன தெரியுமா பொருள்? இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு உருண்டை தான் நம்ம பூமி அப்படிங்கிறது தான் பொருள். உண்டை என்ற சொல்லுக்கு உருண்டைன்னு பொருள். கலீலியோ 17வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மாணிக்கவாசகர் 10வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கலீலியோ வந்து ஆதாரப்பூர்வமாக இந்த உலகம் வந்து உருண்டையானது தான் அப்படிங்கிறத நிரூபித்தார்னு முன்னாடி பார்த்தோம். ஆனால் அவருக்கு பல 100 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மாணிக்கவாசக பெருமான் இதே உண்மையை ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னுடைய பாட்டில் சொல்லிட்டு போயிட்டாரே. மாணிக்கவாசகர் ஒரு மிகச்சிறந்த புலவர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த வானவியல் அறிஞராகவும் ஒரு விஞ்ஞானியாகவும் திகழ்ந்திருக்கிறார் என்பது இந்த பாடல் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி. இந்த மாதிரி செய்திகளை வந்து நம்ம தொகுத்து ஒன்றாக படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்ம முன்னோர்கள்கிட்ட நமக்கு ஏற்படுது. அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. இன்று இடம்பெற்ற இந்த பகுதி மிகுந்த சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியம் நிறைந்த பகுதியாகவும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல இன்னும் ஏராளமான ஆச்சரியங்கள் நம்ம முன்னோர்கள் வசம் நிறைய இருக்கு. புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை என்ற நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே வருண் அண்ட் சௌமியா. சொல்லுங்க வருண், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சின்ன ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்க முகத்துல இருக்கிற புன்னகையை பார்த்தாலே தெரியுது. என்ன வெப்சைட் எடுத்துட்டு வந்தீங்க? இன்னைக்கு நம்ம டாபிக் சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சைட் தான், கேட்டுக்கோங்க கரெக்டா. sciastro.astronomy.net. ஓகேவா? இது அந்த வெப்சைட்டோட பேரு. ஸ்பெல் பண்ணிடுறேன், கண்டிப்பா ஸ்பெல் பண்ணியே ஆகணும். sciastro.astronomy.net. sciastro.astronomy.net அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, எந்த டாப்பிக்காக இருந்தாலும். அப்படி பார்த்தா இந்த ஸ்பேஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஃபுல்லாக தெரியாது இந்த விஷயங்களை பற்றிலாம். இது மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் போய்ட்டு இதில் பார்த்து கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். யாராவது நீங்கள் சின்ன பசங்கள்லாம் வீட்டில் டவுட் கேட்டாங்கன்னா தெரியாத மாதிரி முடிக்காமல் 1 செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போய் பார்த்து அவங்களுக்குலாம் வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம். உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே இந்த ஆஸ்ட்ரானமி சம்பந்தமான டவுட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து. ஏன்னா இது வாஸ்ட் டாபிக் அப்படின்னு இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட் ஆல்சோ. அதனால வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குட் ஜாப் வருண், கீப் இட் அப். தேங்க் யூ so much. நான் அதுக்கு திருப்பி சொல்லிடுறேன், கொஞ்சம் பெருசுலையா பேரு sciastro.astronomy.netல போய் பாருங்க. தேங்க் யூ. ஓகே, நம்ம கையில இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனால நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு மறுபடியும் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட வந்து திருப்பி வந்து ஒரு கம்பேக் கொடுக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.